நக்கீரன் ஸ்டுடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்டுக்கு விஷுவல் ட்ரீட்டா 2.0 படம் வந்திருக்கு. சங்கர் சாருடைய ட்ரீம் ஃபிலிம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. அக்ஷய்குமார் இமேஜ் ஆக்ஷன் சொல்லிட்டு ஓவராலாக ஒரு பவர்ட் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. தமிழ் சினிமாவை இன்னொரு உயரத்துக்கு தான் கூட்டு போயிருக்கு. 3D பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. படம் பார்க்காதவங்க ரிவ்யூஸ் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அக்ஷய்குமாரோடைய கேரக்டர் ரொம்பவே எமோஷ்னலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராக் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அக்ஷய்குமார் அவர்கள் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார் அப்படின்னா பக்ஷிராஜா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். படத்தில் பக்ஷிராஜா வந்துட்டு ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், ஸ்டடி ஆஃப் ஜுவாலஜி, பறவைகளுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய பழக்க வழக்கம், பறவைகள் மேலே அன்பும் நேசிப்பும் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் அக்ஷய்குமார் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த பக்ஷிராஜா கேரக்டர் வந்துட்டு சங்கர் அவர்கள் யாரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படின்னா சலீம் அலி அவர்கள். பக்ஷிராஜா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2.0 படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் பார்க்க போகிறவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. பட் சலீம் அலி பற்றி நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு அவரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிது. அவரை பற்றி படிக்கும்போது நிறைய பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சின்ன வீடியோ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்காக சலீம் அலி பற்றி இப்போ சொல்ல போகிறேன். சலீம் அலி அவர்கள் 1896 பாம்பேல பிறந்தார். அவருக்கு 1 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவருக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சப்போர்ட்டிவாக அவருடைய பிரதர்ஸ் கூடவே இருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஹண்டிங்லாம் ரொம்ப பிடிக்குமா, வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவருடைய ஏர் கன் எடுத்துகிட்டு வேட்டைக்கு போகும்போது ஒரு சிட்டுக்குருவி மேலே அந்த குண்டு பட்டுடுச்சு. அது கீழே விழுகும்போது அந்த சிட்டுக்குருவியை எடுத்து அவர் பார்க்கும்போது கழுத்து கீழே ஒரு எல்லோ கலரில் இருந்ததான். என்ன எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அங்கிள் அமீருதீன்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கூட்டு போனார். அவர் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டினுடைய கௌரவ செயலாளராக இருந்தார். ஸோ இன்றைக்குமே பாம்பேல அது 90 வருடத்துக்கு மேலே பழமையான ஒரு கல்லூரி. அது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸை பற்றியும் அனிமல்ஸை பற்றியும் ரிசர்ச் சென்டராக இருக்கும். அப்போ அவர்கிட்ட போய் இன்ட்ரோ பண்ணும்போது சலீம் அலிக்கு அவர்கிட்ட பேசும்போது இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் வந்துருச்சான். பேர்ட்ஸை பற்றி அவர் பேச பேச இவர் ஆர்வமாக கேட்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். பேர்ட்ஸினுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, அதனுடைய வரலாறு, அது என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சார். எப்பெல்லாம் அந்த ப்ரொஃபஸரை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் பறவைகள் பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் சலீம் அலி அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன டேர்ன் ஓவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது நடந்தது. அவருடைய பிரதருடைய பிஸ்னஸ்க்காக அவர் பர்மா ட்ராவல் பண்ணி போனார். ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷன், பிஸ்னஸை டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக பர்மாவில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். பர்மாவில் இருக்கும்போதே அவருக்கு திருமணமும் நடந்தது. ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை இன்னும் கஷ்டமாக தான் போச்சு. ஏன்னா அவருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். பட் அவருடைய ஒய்ஃப் சில பல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தனால இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்போ வேலை இல்லாதப்போலாம் அவர் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குமா, அந்த தோட்டத்தில் மரத்துக்கு அடியில் உட்காந்து பறவைகளை பார்க்க ஆரம்பிச்சாராம். பறவைகளில் கூட அவர் ரொம்ப டிராவலிங், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சாரு. அப்போ அதிகமாக அவர் கவனம் செலுத்தின பறவை என்ன அப்படின்னா தூக்குநாங்குருவி அப்படின்னு ஒரு குருவி இருக்கும் இல்லையா, அது மேலே அதிக கவனம் செலுத்தினாரு. அதை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதை பற்றி நிறைய எழுத ஆரம்பிச்சாரு. அது எப்படி வாழுது, அது எப்படி உணவு தேடுது, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்காகவே ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அவர் மறுபடியும் 1830 பேக் டு பாம்பே வந்தார். அந்த ரிசர்ச் சென்டர் போனார். நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் படிக்க ஆரம்பித்தார். ஜுவாலஜி பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். பறவைகள் பற்றி படிக்க ஆரம்பித்தார். ஜெர்மனில் போய் இன்னும் கூடுதலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு மறுபடியும் பாம்பே பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி தன்னுடைய பணியை தொடங்க ஆரம்பித்தார். நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். நேசிக்க ஆரம்பித்தார் பறவைகளை. அவர் பறவைகள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸாக போவாராம். ஒவ்வொரு கண்ட்ரீஸாக போய் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் ஷூட் பண்ணி அது வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதோடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு அதை பற்றி தெரிஞ்சுப்பாராம். அதே மாதிரி ரீஜனாக போவார். அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக போக ஆரம்பிச்சாராம். சலீம் அலி எழுதின ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா ஹேண்ட் புக் ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகம் எழுதினார். அதே மாதிரி பாகிஸ்தானில் வின்டர் சீசனில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பறவைகள்லாம் வர ஆரம்பிக்குமா, பேர்ட்ஸ் வருமா. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் அவ்வளோ பறவைகள், வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குமா. ஸோ இந்த மாதிரி அந்த புத்தகங்களில் விரிவாக நிறைய விஷயங்கள் எழுதினார். அவருடைய வாழ்க்கையில் அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய
வாழ்க்கையில் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா அவருடைய அனுபவம் தான் அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் அவர் எழுத ஆரம்பித்தார், பறவைகளை நேசிக்க ஆரம்பித்தார். ஸோ அவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு விஷயம் பறவைகளுக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். சலீம் அலி வாழ்க்கையில் பறவைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. சலீம் அலி பணியை பாராட்டி அரசாங்கம் 1958 பத்மபூஷன் அவார்ட் கொடுத்தாங்க. 1976 பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய சொல்லியும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பாதி வருஷம், 3/4 வருஷம் அப்படின்னே சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பறவைகளுக்காக அவர் அந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. சலீம் அலி அவர்கள் 20 ஜூன் 1987 புரோஸ்டேட் அப்படின்ற ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார். அவர் இறக்கும்போது அவருடைய வயசு 90. 10 வயசுலேயே பறவைகள் மேலே அன்பும் காதலும் செலுத்தின அவர் 90 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் அவருக்கு பேர்ட்ஸ்க்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அந்த பேர்ட்ஸினுடைய வாழ்க்கை வரலாறு, பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்க நம்மளுக்கும் தெரியப்படுத்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி சிறப்புமிக்க அவருடைய வாழ்க்கை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அக்ஷய் குமாரனுடைய பக்ஷி ராஜா கேரக்டரை சங்கர் அவர்கள் ரொம்ப அழகாக உருவப்படுத்தி இருந்தார். இதனால தான் சலீம் அலி அவர்களை பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சலீம் அலி பற்றினா நாங்கள் ரிசர்ச் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். அண்ட் 2.0 படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நக்கீரன் ஸ்டுடியோ.